தனுசு ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் கடைசி மாதம் 12வது மாதம் பங்குனி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது சூரியன் மீன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் பங்குனி மாசம். இந்த பங்குனி மாசம் உபய மாசமாக இருக்கிறதுனால இந்த மாசத்துல வீடு சம்பந்தமான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது. அதாவது பாத்தீங்கன்னா கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், வாசல் கால் வைக்கிறது, இந்த மாதிரியான வீடு சம்பந்தமான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது. அதே போல பாத்தீங்கன்னா பங்குனி மாசம் 16ஆம் தேதி யுகாதி, தெலுங்கு வருட பிறப்பு. அன்றைய தினம் அதாவது பாத்தீங்கன்னா இந்த மாசத்தோட குரோதி வருஷம் முடியுது. அடுத்த சித்திர மாசத்துல இருந்து விசுவாவசு வருடம், புது வருடம் பிறக்கிறது. இப்ப இந்த மாதம் முடியுது அப்படிங்கிறதுனால இந்த பங்குனி மாதம் 16ஆம் தேதி அடுத்த வருஷத்தோட விசுவாவசு வருடத்துடைய பஞ்சாங்கத்தை வாங்கி பூஜை செய்து அன்றைய தினத்திலிருந்து படிக்க ஆரம்பிக்கலாம், பஞ்சாங்கம் படிக்கலாம். யுகாதியிலிருந்து பங்குனி மாதம் 16ஆம் தேதியிலிருந்து. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் 29ஆம் தேதி 23ஆம் தேதி பங்குனி மாதம் 23ஆம் தேதி ராம நவமி. அன்றைய தினம் குறைஞ்சபட்சம் 108 தடவையாவது ராமநாமம் சொல்வது சிறப்பு. அப்படி சொல்பவர்களுக்கு சகல பாபமும் தோஷமும் விளங்கும். அதே போல ராமநாமம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கே ஆஞ்சநேயர் இருப்பார், ஆஞ்சநேயருடைய அருள் இருக்கும். அப்போ ஆஞ்சநேயருடைய அருள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சனியால் பாதிப்பு ஏற்படுத்தாது. அப்போ ராமநாமம் அன்றைய தினம் சொல்வது சிறப்பு. பங்குனி மாதம் 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம், தெய்வங்களுடைய திருமணம்லாம் அன்றைய தினம்லாம் நடந்திருக்கும். ஆக அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். முருகப்பெருமானுக்கு விசேஷமான நாள். அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடை விலகும். அதே போல சுபகாரிய தடை அனைத்தும் விலகக்கூடிய நாளாக இருக்கும் பங்குனி உத்திரத்தன்று. ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த பங்குனி மாசத்திலே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனி பெயர்ச்சி இருக்கு, மார்ச் 29. தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனியில பாதி நடக்கும். அர்த்தாஷ்டம சனி, வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சொத்து சுகம், இந்த ஸ்தானம் 4ஆம் இடம். அப்போ அர்த்தாஷ்டம சனியா ஆரம்பிக்க போது பங்குனி மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே. அது சனி பெயர்ச்சி பலனா தனுசு ராசிக்கு தனி பதிவில் பார்ப்போம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம், அதாவது புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன். 5ஆம் இடம் என்பது பதவி, விளையாட்டு சொல்லக்கூடிய இடம். இந்த 5க்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம், வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம். இந்த 5க்கும் 12 கூடியவர் யார் அப்படின்னா செவ்வாய். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார் 19ஆம் தேதி வரை. பொதுவாக 5, 7 எப்பெல்லாம் சம்மந்தப்படுதோ திருமணம் கைகூடும். அதே போல் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு இருக்கும், கருவுண்டாகக்கூடிய அமைப்பு இருக்கும், சுபகாரியங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும், நண்பர்கள் வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும், வாழ்க்கை துணை வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும், கூட்டு தொழிலே வெற்றி கிடைக்கும், கூட்டு தொழிலே வாடிக்கையாளர்கள் பெருகி வருமானம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். 12ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான் இல்லையா? அப்போ 7ல் இருக்காருன்னா வாழ்க்கை துணைக்காக சுப செலவு, கொடை வாங்கி கொடுக்கறது, நகை வாங்கி கொடுக்கறது மாதிரியான சுப செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் வாழ்க்கை துணைக்காக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் இடத்துல மறைகிறார். பொதுவாக 5ஆம் இடத்து அதிபதி 8ல் மறைஞ்சா குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு அல்லது வீட்டிலே வயதானவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். பொதுவாக 8ல் செவ்வாய் சஞ்சரிக்கும் பொழுது வண்டி வாகனங்கள் பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா வீடு, நிலம், இந்த மாதிரியான அசையா சொத்துக்களிலே எந்த விதமான புது முயற்சி எடுக்கக்கூடாது 19ஆம் தேதிக்கு பிறகு. அதான் 12ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். 12ஆம் இடத்து அதிபதி 8ல் மறைஞ்சாருன்னா விபரீத ராஜயோகம், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி விபரீத ராஜயோகமாகவும் செயல்படும். ஆக அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு தனுசு ராசிக்கு 6ஆம் இடம், நோய் எதிரி, ஒம்பு விளக்கு, கடன், அதாவது உத்தியோகஸ்தானத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன். அது 6ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், சித்தப்பா ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6க்கும் 11க்கும் உடையவர் யார் அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 4ஆம் இடம் இருக்கிறது என்ன? வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானம். 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம் அடைகிறார். அங்கே உச்சமாகவும் இருக்கார், உச்ச வக்கரமாகவும் இருக்கார். ஒரு கிரகம் உச்சமாய் வக்கரமான நீச்ச பலனை செய்யும்பாங்க. ஆனாலும் அங்கே 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது என்பது திக்பலம், அது அதை விட வலுவான நிலை. அப்போ திக்பலத்தில் 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடம் தான் வீடு, சுக்கிரன் தான் வீட்டுக்கு கிரகம்.
அப்போ வீடு சம்பந்தமான யோகம், வீடு கட்டிய வீட்டை வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, அதே போல் உங்களுடைய இடத்தையோ நிலத்தையோ நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் அந்த அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 4ல் இருப்பது அதுக்கான யோகம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்ததிபதி அவர் தானே, அதன் மூலமாக வருமானம். வண்டி வாகனத்துக்கு சுக்கிரனாதிபதி. வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கும் யோகமான காலம். தாயார் வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா பூமி சம்பந்தமான லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கிறது. 4ஆம் இடத்துல சுக்கிரன் மிக மிக அனுகூலமான பலன்களை தர இருக்கிறார். அதுவும் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்ததிபதி 4ல் இருக்கும்போது 4ஆம் இடம் சார்ந்த அனைத்து கிரகங்களும் லாபமாக இருக்கும். காரகத்துவங்கள் அனைத்தும் லாபகரமாக இருக்கும். அதாவது வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார் சொத்து, இந்த எல்லாமே 4ஆம் இடம் தான் இல்லையா? அப்போ சுகவாசியாக இருப்பார். 4ஆம் இடம் சுகஸ்தானம். சுக்கிரன் அங்கே இருக்காருன்னா சுகவாசியாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம். அதே போல் பார்த்தீங்கன்னா சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். 7க்கும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம், இதுக்கெல்லாம் அதிபதி யார் அப்படின்னா புதன். அவரும் 4ஆம் இடத்துல தான் இருக்கார். ஆனால் 4ஆம் இடத்துல இருந்தாலும் நீச்ச வக்கரம் ஆவார் 24ஆம் தேதி வரைக்கும். நீச்ச வக்கரம், ஒரு கிரகம் நீச்சமாய் வக்கரமானால் உச்ச பலனை செய்யும். அப்போ வலுவான நிலையில் தான் இருக்கார். அப்போ 7ஆம் இடத்ததிபதி 4ல் இருக்கார் அப்படின்னா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடக்கூடிய அமைப்பு. அதே போல் கூட்டு தொழிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. நண்பர்கள் வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் சிறப்படையக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா வியாபாரம் வளர்ச்சி அடையும், வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு. ஏன்னா 7ஆம் இடம் வாடிக்கையாளர்கள். அப்போ வாடிக்கையாளர்கள் பெருகி வியாபாரத்திலே வருமானம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். 10ஆம் இடத்து அதிபதி அவர் தான். 7ஆம் இடம் கூட்டு தொழில், 10ஆம் இடம் தொழில். அப்போ 10ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தாங்கிறதுனால அவர் வலுவடைவதால் கண்டிப்பாக தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, தனக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பு. கமிஷன் ஏஜென்சி மூலம் தொழில் செய்பவர்களுக்கு யோகமான காலம். பேப்பர், பேனா இந்த சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும் யோகமான காலமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கிய ஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம். 9ஆம் இடத்து அதிபதி சூரியன், அவரும் 4ஆம் இடத்துல தான் இருக்கார். 4ஆம் இடத்துல சூரியன் இருக்காருன்னா தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். ஏன்னா உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள், தீராத தலைவலி, கண் சம்பந்தமான பிரச்சனை, தைராய்டு, முதுகெலும்பு பாதிக்கிறது, இந்த மாதிரியான காய்ச்சல் அடிக்கிறது, இந்த மாதிரியான உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்களை கொடுக்கும். அதில் கவனமாக இருக்கணும். மற்றபடி 9ஆம் இடங்கிறது திரிகோணஸ்தானம். அதாவது திரிகோணஸ்தானம் எப்பொழுதும் தீமையே செய்யாது. அப்போ 9ஆம் இடத்து அதிபதி யோகாதிபதி போய் 4ல் இருக்காருன்னா வீடு, நிலம் சம்பந்தமான யோகம். அதே போல் வாகனம் மூலமாக யோகக்கூடிய அமைப்பு, புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா பழைய வண்டியை போட்டுட்டு புதிய வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, அரசு வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான யோக பலன்களை தரக்கூடிய அமைப்பில் தான் சூரியனும் இருக்கிறார். ஆக அதாவது தனுசு ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 4ஆம் இடம் வலுவடைகிறது. 4ஆம் இடம் வலுவடைவதால் சுகஸ்தானம் வலுவடைவதால் இந்த மாதம் சுகவாசியாகவே இந்த தனுசு ராசிக்காரர்கள் இருப்பார்கள். அதாவது 4ஆம் இடத்து காரகத்துவங்கள் அனைத்தும் வலுவடைகிறது. 4ஆம் இடங்கிறது என்ன? வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார் சொத்து, சுகஸ்தானம் இல்லையா? இந்த அனைத்து காரகத்துவங்களும் சுபத்துவம் வலுவடைகிறது. ஆக இந்த காரகத்துவங்களில் உள்ள எந்த செயல் செய்தாலும் இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றிகரமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.